ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன். இது சண்டே விலாக். இது வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறிகள், கொஞ்சம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரி, எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் நான் திட்டமாக வாங்கிக்கிட்டேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ கண்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் வந்து நம்ம லாங் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் கடன் எது எதுக்கெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது, எது எதுக்கெல்லாம் நம்ம வாங்கலான்னு சொல்லி போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷனாக எப்படின்னாக்கா, கடன் வாங்கிட்டோம். சரி, நானுமே வாங்கி நிறைய அடைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை வருஷத்தில் நானுமே நிறைய கடன் வாங்கி அடைச்சிருக்கேன். அந்த கடனை எப்படி அடைக்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோட கான்செப்ட் வந்து வாங்கின கடனை எப்படி நம்ம அடைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, நம்ம வந்து கடன் வந்து ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க. சரி, வாங்கி நம்மகிட்ட வந்து அமௌண்ட்டு வந்து வட்டி கட்டிகிட்ருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி அடைக்க ட்ரை பண்ணுவோன்னா, வட்டி மட்டுமே கட்டிட்டு வருவோம். கடன் தொகை அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. சில டைம் வந்து வட்டியும் கட்ட முடியலனா மொத்தமாக சேர்ந்து நம்ம வட்டி வந்து ஒரு மொத்த தொகையாக கட்டுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபான்னு 2 இடத்துல வாங்கியிருக்கிறீங்க, இல்லை ஒரே இடத்துல 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு சீட்டு, ஏலச்சீட்டு போட்டுக்கோங்க. ஏலச்சீட்டு போட்டு 2 சீட்டாக கூட பிரித்து நீங்கள் போட்டுக்கலாம். 1 லட்ச ரூபா அப்படி சொல்லி போட்டுக்கலாம். நாங்கள் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். ஒரு வாட்டி வந்து ஏலச்சீட்டு 1 லட்ச ரூபா சீட்டு போட்டு வச்சுருந்தேன். அது வந்து நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கணும். மாதம் எப்படி வந்து போகுதுன்னு பார்த்து ஒரு 2-3 மந்த்ஸாவது நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கிற டைமில் எடுத்து அந்த காசை எடுத்து நம்ம வந்து கடனை கொடுத்துடலாம். 2 சீட்டு போட்டுக்கிறீங்கன்னா 2 மாதம் 2 சீட்டு அப்படியே எடுத்து நீங்கள் வாங்கின கடனை கொஞ்சம் வந்து நெருக்கிடலாம். நெருக்கிட்டு வட்டி கட்டுற காசை வந்து நீங்கள் சீட்டு கட்டிட்டு வரலாம். சீட்டில் போட்டு கட்டிட்டு வரேன். அப்படி இல்லை, சரி ஃபஸ்ட்டு நீங்கள் ஏலச்சீட்டுலாம் போட முடியலைங்க சிஸ்டர், எங்களுக்கு ஏலச்சீட்டு போட முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்கனாக்கா, மகளிர் சங்கம் யாருக்கெல்லாம் வந்து நீங்கள் அவைலபிளாக இருக்கிறீங்களோ, மகளிர் சங்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, அது நல்ல ஒரு பெனிஃபிட் தான். வட்டி தான் இருந்தாலும் உங்களுக்கு அசலும் வட்டியும் வந்து கம்மியான வட்டியாக இருக்கும். அசலும் வட்டி டக்குன்னு கட்டிட்டு உங்களுக்கு வந்து அடையிற மாதிரி இருக்கும். நீங்கள் வெளியில் எங்கேயாவது லோன் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் அப்படியே இருக்கும். இது வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, 10 பேர் சேர்ந்ததுன்றதுனால நம்ம வந்து கம்பல்சரி கட்டியே ஆகணுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம தள்ளப்படுவோம். ஃபஸ்ட்டு நம்ம கடனை கட்டிட்டு தான் மற்ற செலவுகள்லாம் பார்க்கணுன்ற ஒரு மைண்ட் செட் நம்ம வந்துவோம். செகண்ட் ஒன் வந்து, நீங்கள் மகளிர் சங்கத்துலேருந்து எடுத்து கடனை கொடுத்துட்டு மாதம் இந்த மாதிரி கடனை அடைக்கிற மாதிரி பார்க்கலாம். நமக்கு ஜுவல் இருக்குது, ஜுவல் வச்சுட்டோம் அப்படின்னா கூட, ஜுவல்லையும் நீங்கள் அதே மாதிரி தான் சங்கத்தில் எப்படி எடுத்து நீங்கள் கட்டும்போது மந்த்லி வந்து பே பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான் நீங்கள் ஜுவல்லுக்கும் வந்து மந்த்லி ஒரு அசலும் ஒரு வட்டியும் கட்டிக்கிட்டே வரணும். அப்போ தான் ஒரு வருஷத்துலையோ ஒரு 1.5 வருஷத்துலையோ நம்மளால் அந்த நகையை வந்து திருப்ப முடியும் நம்மளால். இல்லை, நம்ம நகை தானே அப்படியே இருந்தால் போட்டோம்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 வருஷம் வரைக்கும் அந்த நகை பக்கம் நம்ம போகவே மாட்டோம். இதுவும் ஒரு டிப்ஸ். இப்போ வந்து 3 டிப்ஸ் பார்த்துட்டோம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா கடனாக இருந்தாலும் நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் அடைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வாங்கிட்டோம்னாக்கா யாருக்கிட்டேயும் போய் கேட்குற சூழ்நிலையிலே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் வேறு சூழ்நிலைகள் நிறையா இருக்கலாம். நம்ம அவங்களையும் தப்பாக சொல்ல முடியாது. நம்ம ரிலேஷனாக கூட இருக்கலாம். அவங்க கொடுக்கலையே இவங்க கொடுக்கலையே நம்ம வருத்தமும் பட முடியாது. ஏன்னா சொந்தத்தில் வாங்கிட்டு கஷ்டப்படுறத விட நம்ம இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வந்து சொந்த பந்தங்கக்கிட்ட வாங்கிட்டோம்னாலும் அது நாளை பின்ன ஒரு சொல்லாகவும் இருக்கும். நான் தான் கொடுத்தேன், நான் தான் செஞ்சேன், என்னால் தான் எல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் வரும். அதை நம்ம அவாய்ட் பண்ணிங்கன்னா, ஒன்று நம்ம இந்த மாதிரி வந்து பர்சனலாக நம்ம வந்து லோன் எடுக்கிறோமோ, இல்லை நம்ம நகையை வைக்கிறோமோ, இல்லை நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது ஒரு லோனில் வந்து வாங்குறீங்களோ, இந்த மாதிரி அதை அடைக்கிறதுக்கான வந்து முயற்சிகளை நீங்கள் எப்படி எடுத்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஏலச்சீட்டு ஆகட்டும், நான் சொன்ன இந்த 3 மெத்தடில் நீங்கள் வந்து கடனை அடைச்சி பாருங்கள். உங்களுக்கு சீக்கிரமே கடன் அடையும். ஏலச்சீட்டுலாம் நான் எடுத்து லம்பெல்லாம் 1 லட்ச ரூபா கடன்லாம் நான் அடைச்சிருக்கிறேன். அப்படியே வந்து 2 லட்ச ரூபா சீட்டு போடுவோம். அப்படியே எடுத்து ஒரு கடனை அப்படியே கொடுத்துருவோம். மாதம் ஏலச்சீட்டு வந்து கட்டிகிட்டே வந்துடுவோம். ஏலச்சீட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மந்த்லி 20 பேர்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு 5000 ரூபானா 20 பேர் சேர்ந்துருக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபா வரும். ஏலம் நல்லா போச்சுன்னா, உங்களுக்கு வந்து தள்ளு போச்சுன்னா, உங்களுக்கு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா லாபமாக தான் இருக்கும். 3500 ரூபா 4000 ரூபாக்குள்ளே வரும். இல்லை தள்ளே போகலை, எங்களுக்கெல்லாம் இங்கே கொஞ்சம் நல்லாவே பார்க்குறேன், தள்ளு போக மாட்டேங்குது, அதனால தான்
நான் இந்த தடவை கூட உங்ககிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏழை சீட்டு போடலைன்னு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எங்கேயாச்சும் நல்ல இது இருந்தால் நல்ல பெனிஃபிட்டாக நல்ல தெரிஞ்சவங்களா நம்மளுக்கு வந்து நம்பகமானவங்களாக இருக்கிற இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் போடணும். அதுவும் ஒரு குறிப்பு இருக்குது. யாருக்கிட்டேயோ ஒருத்தர் எடுத்துன்னு போய்ட்டு நம்ம பாட்டு போட்டுற முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு நம்பகமாக நல்லா வச்சு நடத்துகிறாங்க, அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும் நம்ம அதை போட்டோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இது சண்டே வந்து எல்லா க்ளீனிங் ஒர்க்கும் நடந்துகிட்ருக்குது வீட்டில். ஃபேனு எல்லாமே வந்து ஏசி எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. சரி சிக்கனும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. டக்குன்னு நான் வந்து சிக்கன் பிரியாணியும் இது வந்து ஒரு வாரத்துக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுட்டேன். இந்த பாட்டில் வந்து தம்பி வந்து ஜாம் கேட்பான் அடிக்கடி. அவனுக்கு நிறைய வாங்கி கொடுக்கூடாதுன்னு அவங்க அப்பா திட்டுவாங்க. சரி கொஞ்சமாக சின்ன பாட்டிலாக வாங்குவேன். அது வந்து அதெல்லாம் அதை போட்டு இது பண்ணுவேன். இந்த அரிசி வந்து ஒன்று வந்து பிரியாணி அரிசி வாங்கிட்டு வந்தாங்க, லூஸில் தான் 1 கிலோ. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி இப்போலாம் நல்லா இருக்க மாட்டேதுங்க ஃப்ரெண்ட்ஸ், மாற்றி கொடுத்துட்றாங்க. 1 கிலோ சாம்பிள் வாங்கிட்டு வந்து வடித்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஒரு சிப்பமாக எடுத்து வச்சுட்டா நம்மளுக்கு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக ஹஸ்பண்ட் வந்து 1 கிலோ சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. வடித்து பார்த்துட்டு நல்லா இருந்தால் ஒரு சிப்பம் எடுத்துக்கலாம். நான் 3 மாதத்துக்கு முன்னே எடுத்தேன். அதோட இப்போ தான் எடுக்க போகிறேன். நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி அரிசி வந்து மொத்தமாக தான் எப்பயுமே எடுத்து வச்சுப்பேன். அவருக்கு வந்து அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அரிசி இருந்தால் நல்லாவே நம்மளுக்கு வந்து ஓடும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே வந்து சேவிங்ஸ் மணி மைண்டடாக இருக்கணுன்றதும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து சந்தோஷமாகவும் இருக்கணும். நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கான ஒரு இதை வந்து நாம் தேடிக்கணும். நம்மளுக்கு வந்து வர வருமானத்துக்குள்ளே நம்ம வாழ பழகிக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எதை பற்றியும் கவலையும் கஷ்டமும் இல்லை. நம்மளுக்கு கடன் இருந்தாலுமே நம்ம வருமானத்துக்குள்ளே இருக்குதுனாக்கா நம்ம கவலைப்படவே தேவையில்லை. கண்டிப்பாக அதை கடன் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. அடைச்சி கண்டிப்பாக மேலே வருவோன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து கடன் இருக்குதுன்னு நான் கொஞ்சம் ஒரு நாள் சோர்ந்தாலும் ஒரு நாள் வந்து ஓகே நம்ம இதுக்கு தானே வாங்கணும், நல்ல விஷயத்துக்கு தானே வாங்கணும், நம்ம கண்டிப்பாக அடைச்சி மேலே வந்துடுவோன்னு இது வரைக்கும் நாங்கள் அப்படி தான் மேலே வந்திருக்கோம் கடவுள் புண்ணியத்தில். அது மாதிரி எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டோடு நம்மளும் கடனை அடைச்சிருவோம், மீண்டு எழுந்து வருவோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் கண்டென்ட் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட எனக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.